ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/3/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்க. ஏன்னா ஆன்மீக சேவை செய்கிறதுனால நமக்குமே லாபம். நமக்கு பல கோடி மடங்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாகுது. மற்றவர்களும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க முயற்சி செய்ய செய்ய அவங்களுக்கும் வருமானம் அதிகமாகும். ஸோ உங்களுடைய இதயம் பாபாவுக்கு உண்மையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். இல்லை, சத்தியமான உள்ளத்தில் தான் பாபா திருப்தி அடைவார். ஸோ இங்கே சத்தியமான உள்ளன்றது என்ன? பாபா சொல்கிறத அப்படியே செய்கிறது. கேள்வி: ஆத்ம அபிமானியாக இருக்கிற முயற்சியை எந்த குழந்தைங்களால் செய்ய முடியும்? அப்படி ஆத்ம அபிமானி ஆகிட்டீங்க அப்படின்னா அதோடைய நிலை என்ன? ஆத்ம அபிமானத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அடையாளம் என்ன? ஸோ யார் எந்த குழந்தை ஆத்ம அபிமான முயற்சி பண்ண முடியும்? எந்த குழந்தை இந்த படிப்பில் துண்டிக்கப்படாத அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. திரும்ப திரும்ப படிக்க 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 அந்த ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எழுப்ப செய்கிறார், கரெக்டாக செய்யணும்னா சொல்லணுன்னா. கும்பகர்ணனா இருக்கிற நம்மளை இல்லை, நம்ம அஞ்ஞானிகளை எழுப்புகிறோன்னு நினச்சிக்கிறோம். அது ஓகே, அதுவே ஏந்திரிக்காமல் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் ஏந்திரிச்ச அப்புறமும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அந்த முழு தூக்கத்தை விழிப்பு நிலை, ஃபுல் விழிப்பு நிலை வர்றதுக்கு இந்த படிப்பு தான் தினம் தினம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா மேலேயும் படிப்பு மேலேயும் துண்டிக்கப்படாத அன்பு உள்ள குழந்தைகளால் மட்டும்தான் ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ண முடியும், முயற்சி பண்ண முடியும். அவங்க எப்போவுமே குளிர்ச்சியாக இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், வெளி உலக விஷயம் அவங்கள சலனப்படுத்தாது. அப்படின்னாலே அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அது இப்போ அவ்யக்த முரளி 1970 முரளியில் பாபா சொல்வார், மற்றவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விடுபட்ட உணர்வு உங்களை பிடிச்சி இழுக்கணும் மேலேன்ற. அப்படின்னு அர்த்தம், அந்த பேசாத நிலைக்கு போயிடணும். அவங்க அப்பாவையும் லவ் பண்ணுவாங்க. அவங்களோட நடத்தை ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கும். கடவுளே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் அவரோட குழந்தை அப்படின்ற போதை அவங்களுக்கு இருக்கும். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் ஒவ்வொரு அடியும் அவங்க எடுத்து வைப்பாங்க. இதுதான் ஆத்ம அபிமானியாக இருக்கிற குழந்தைங்களுடைய அடையாளம். ஸோ பாபா மேலே படிப்பு மேலே அன்பு இருக்கிற குழந்தையால் ஆத்ம அபிமானி பயிற்சி பண்ண முடியும். அப்படி ஆத்ம அபிமான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருப்பாங்க. சும்மா தோணன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே ரத்தன சுருக்கமாக பேசிட்டு டக்குன்னு அமைதிக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பாபா மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். நடத்தை தனியாக தெரியும், அப்படியே ராயலாக இருக்கும். ஸோ கடவுளே நடத்திட்டு இருக்கிறாருன்ற அந்த போதை, கடவுளுடைய குழந்தை நானுன்ற போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி தான் எடுத்து வைப்பாங்க. ஓம் சாந்தி. குழந்தைங்க சேவை செய்திகளை கேட்கணும். எங்கெங்கே சேவை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சங்கம் யுகம் புக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே பிரம்மகுமாரிஸ்ன்னு போட்டிங்கன்னா யார் அதோட வீடியோலாம் வருதோ அத்தனையும் சேவாதாரிகள் தான். ஸோ அது எப்படியெல்லாம் சேவை செய்கிறாங்க, சென்டரில் எப்படி சேவை செய்கிறாங்க, வெளியில் எப்படி சேவை செய்கிறாங்க, ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ சென்டரில் அது மெகா சேவையாக இருக்கும். லட்சக்கணக்கான காசு செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்போ சென்டர் நடத்துகிறவங்க மற்ற சென்டரை பார்த்து அதே மாதிரி நம்ம வித்தியாசமாக எப்படிலாம் பண்ணுறது. ஸோ இப்போ கும்பமேளாவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சேவை. ஸோ அதை மற்ற சேவை சென்டர்லேயும் அதை கடைப்பிடிக்கலாம்.
பட் அதுக்கு ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி தனியாக யூடியூப்லேயே விதவிதமாக பண்ணுறாங்க. வாவ்! ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா தூங்குறத காட்டுறாங்க, இதை கூடவா வீடியோ போடுவாங்க? பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே கேமரா நோற்றிக்கிட்டே வராங்க. பார்த்தா சிஸ்டர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க இறக்கும்போது பண்ணுற பயிற்சி, அதில் அந்த பயிற்சி பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. பட் அது வந்து அஞ்ஞானிகளுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு பண்ணுற முயற்சி அது. சரி, ஆனால் அதுவுமே ஒரு சூப்பர் பயிற்சி இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமான சேவாதாரி குழந்தைங்க, மகாரதிகள், அவங்களும் அட்வைஸ் கொடுக்கணும் இல்லை? அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கவும் செய்யணும், இவங்க சொல்லவும் செய்யணும். ஏன்னா சேவாதாரி குழந்தைங்க தான் இந்த ஞான கடலை சிந்தனை பண்ணுவாங்க. யாரை கூப்பிட்டு நாம் வந்து கண்காட்சிகளை திறக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு என்ன கருத்துக்களை நாம் சொல்லணும், என்ன சொன்னால் அவங்களுக்கு டச் ஆகும், அதை பற்றியும் யோசிப்பாங்க. ஒருவேளை சங்கராச்சாரியர் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஞானம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாரோ பெரிய புத்திசாலி தான் இதை சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுக்கறது கடவுள்னு அவங்க நம்ப மாட்டாங்க. இதுதான் பெரிய சோதனை நமக்கு இல்லையா? என்னுடைய ஃப்ரெண்டுக்கே நான் பாபாக்கு வந்து ஆன புதுசில் இதை மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவன் வள்ளலார் பக்தர், எல்லா சாமியுமே கும்பிடுவான். யாரோ இவங்களுக்கு பின்னாடி பெரிய குரு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி தான் சொன்னான். அட பாவி, கடவுள் கடவுள்னு ஒவ்வொரு அடியிலையும் சொல்கிறான், இவன் மண்டையிலே ஏறலையான்னு அவன்கிட்டே கேட்குறேன். நம்ப மாட்டுறாங்க. அதான் பாபா சொல்கிறார், ஏன்னா அவங்க நம்ப வருதில்லை. கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்றதை அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. நானும் கடவுள் நீயும் கடவுள்னால் அது பிடிக்குது. கடவுள் ஒருத்தர் தனியாக வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி திறப்பு விழா, கண்காட்சி திறப்பு விழாவுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கருத்துக்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும். இல்லை நான் தான் இதெல்லாம் பேசுவேன் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மகாரதியும் விட்டால் யார் வந்தாலும் அவங்களால பேச முடியணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேப் ரெக்கார்டரில் இதை வந்து சுருக்கமாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். கங்காதாதி வந்து சங்கராச்சாரியருக்கு புரிய வைக்கும்போது அப்படி ரெக்கார்ட் பண்ணாங்களாம். ஸோ மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அது உண்மை அது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரதர் வந்து இன்றைக்கி அன்னபூரணி இருக்கிறாங்களே, ரொம்ப ஃபேமஸாக பெண் சாமியார். அவங்களுடைய கணவன் இறந்த பிறகு தான் ஃபேமஸ் ஆனாங்க. பட் அவங்க கணவன் உயிரோடு இருக்கும்போது அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம பிரதர் ஒருத்தர் ஃபோனில் பேசுனதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சார். ஸோ அப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைங்க தான் பாபாவுடைய இதயத்தில் உட்கார முடியும். ஸ்தூலமான சேவையும் இருக்குது. ஆனால் பாபாவுடைய கவனம் பலருக்கு சேவை, நன்மை செய்யக்கூடிய ஆன்மீக சேவையின் பக்கம் கவரப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு சேவையிலுமே கண்டிப்பாக நன்மை இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு சேவை செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அதில் தான் பாபாவுடைய கவனம் இருக்குதுன்றார். அதே மாதிரி நீங்கள் பிரம்ம போஜனம் தயார் பண்ணும் பொழுது அதுலேயும் நன்மை இருக்குது. ஆனால் யோகத்தில் இருந்து நீங்கள் அதை தயார் பண்ணால்தான் நன்மைன்று. ஏன்னா அதை சாப்பிட அவங்களுடைய மனம் மாறும், வைராக்கியம் வரும்,
கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். அந்த உணவுக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை, என்றைக்காவது தப்பி தவறி நீங்கள் அஞ்ஞானிகள் கையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. டக்குன்னு அந்த வீண் எண்ணங்கள்லாம் ஏதோ உங்கள் எண்ணம் மாதிரியே வரும், அந்த வைப்ரேஷன். ஸோ அப்போ பாபா நினைவில் சமைக்கப்பட்ட உணவுடைய பவர் இல்லை. பிரம்மபோஜன்னா சென்டரில் கிடைக்கிறது தான் பிரம்மபோஜன் இல்லை, நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் பிரம்மபோஜன் தான். இல்லை, நீங்கள் பாபா நினைவில் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ உணவை தயாரிக்கிறவங்க யோகயுக்த நிலையில் இருக்கிறாங்க, நினைவு யாத்திரையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு அமைதியாக அந்த கிச்சன் இருக்கும்ன்றார். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அஞ்ஞானிகள் வீட்டில் ரொம்ப அசாந்தியாக இருக்கிற இடம் கிச்சனாக தான் இருக்கும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். இல்லை, யாரும் விரும்பி சமைக்கிறதே கிடையாது. அப்படியே அந்த கோபம், அது இல்லாமல் ஏதாவது டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே தான் சமைப்பாங்க. எல்லாமே அங்கே போனாலே நமக்கே கோபம் வர்ற மாதிரி வைப்ரேஷனை மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் பாபா குழந்தைங்க அப்படி இருக்கக்கூடாது, கிச்சனில் அவ்வளோ அமைதி இருக்கணுன்றார். ஸோ அதுக்கு பாபா நினைவிலே சமைத்தால் அவ்வளோ அமைதி அனுபவமாகும்ன்ற. அப்போ அந்த உணவை சாப்பிட்றவங்க அல்லது அந்த உணவை சமைக்கிறவங்க கூட திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களால ஞானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா முதல்ல அமைதி தான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே அமைதியாக இருக்கிறது தான் சேவை செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. மனதை அமைதியாக வச்சுக்கிறது. அமைதியாகனா எதையுமே நினைக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பாபா சிந்தனை, பாபா ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இதன் மூலமாக தான் அந்த அமைதியையும் அனுபவம் பண்ண முடியும். ஸோ எந்த குழந்தைங்கள்லாம் சேவாதாரி குழந்தைங்கன்னு பாபாவால் புரிஞ்சிக்க முடியும். யார் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுதோ அவர்களைத்தான் சேவை செய்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய இதயத்திலையும் உட்கார முடியும். ஸோ பாபாவுடைய முழு கவனமும் சேவாதாரி குழந்தைங்க பக்கம்தான் இருக்கும். சில குழந்தைங்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவங்க டைரெக்டாகவே பாபா கிட்ட மதுபன்லேயே முரளி கேட்குறாங்க, பாபா வாய் வழியாக பேசுகிறதே கேட்குறாங்க. இருந்தால் கூட அவங்களால எதையும் தாரணை பண்ண முடியல. ஏன்னா அரை கல்பத்தின் இந்த தேக உணர்வுன்ற நோய் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ கடுமையாக இருக்குது. ஏன்னா தேக உணர்வு உடைய தான் முரளி புரியவே ஆரம்பிக்கும், தாரணையும் பண்ண முடியும். பாபா அன்பாக இருங்கன்றாரு, அமைதியாக இருங்கன்றாரு, ஆனால் இருக்க முடியல. ஏன்னா அரை கல்பத்து தேக உணர்வு அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப சில குழந்தைகளால் மட்டும்தான் நல்ல முயற்சி செய்ய முடியுது இந்த தேக உணர்வை முற்றிலும் முடிக்கிற அளவுக்கு. ஆனால் பெரும்பான்மையானவர்களால் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முயற்சியே செய்ய முடியறது கிடையாது. ஸோ பாபா சொல்றார், குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு அதிக முயற்சி தேவைப்படும், பெரிய முயற்சி தேவை, கடுமையான முயற்சி தேவை, நிரந்தர முயற்சி தேவை. சில குழந்தைங்க சார்ட்டை அனுப்பலாம், ஆனாலும் அது அரைகுறையாகத்தான் இருக்குது. சரி, குறைஞ்சபட்சம் நான் சொன்னதை கேட்குறாங்க அப்படின்னு பாபா சந்தோஷப்படுறார். இந்த பாபா எதிர்பார்த்த அளவுக்கு நினைவில்லை, பட் ஓகே, பாபா சொன்னது செய்கிறாங்க, நினைவு பண்ணுறதுல கவனம் கொடுக்குறாங்க, அதனால் நினைவு சார்ட்டை எழுத முடியுது அவங்களால. உங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இதில் கவனம் கொடுக்குறீங்கன்ற. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருப்பாங்க, அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்கும் தெரியுமா? கேட்கவே கேட்காதீங்க, அவ்வளோ அன்பு. நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்காந்தா பாபான்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஆத்மாக்களுக்கு எந்த மனிதனுக்கும் இல்லாத அளவிற்கு சந்தோஷம் இருக்கும்ன்ற அந்த ஆத்ம அபிமானி பயிற்சி பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு.
ஸோ யாராலையும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ஞானமே கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது. ஏன்னா டைரெக்டாக கடவுளே உங்களுக்கு நடத்துகிறார். ஆனால் உங்கள் அத்தனை பேரிலும் யாரோ ஓரிருவருக்கு மட்டும்தான் கடவுளே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற அந்த போதை இருக்குது. எப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீக போதை இருக்குதோ அப்போ உங்களால் பாபாவின் நினைவில் இருக்க முடியும் இல்லையா? கடவுளே நடத்திட்டு இருக்கிறார், எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ 1973 ஒரு முரளியில் வருது, இருக்கிறதுல மிகப்பெரிய மகான் ஸ்வமானம் எது தெரியுமா? கடவுளுக்கே நான் அதிகாரின்றது. நான் எஜமான், கடவுளுக்கே எஜமானன். ஏன்னா நமக்கு சலாம் சொல்கிறார் பாபா, இல்லை எஜமானனேன்றார். நமக்கு வேலைக்காரனாக வந்திருக்கிறார். ஆனால் இதனால் உங்களுக்கு அகங்காரம் வராது, இன்னும் பணிவு தான் வரும், அந்த போதையும் இருக்கும். கடவுளே வந்திருக்கிறாரு, கடவுளே இவ்வளோ பணிவாக இருக்கிறாருன்னா நான் எவ்வளோ பணிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போதை இருக்குது. தினம் தினம் எனக்கு ஞானம் சொல்கிறாருன்னா அதுவுமே ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வேலைக்காரர்கள் மாதிரி தானே, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தானே கடவுளும் பண்ணுறாரு. ஸோ எப்போ இந்த போதை இருக்குதோ அப்போ தான் உங்களால் பாபா நினைவிலேயே இருக்க முடியும். கடவுளுடைய மாணவன், கடவுளுடைய மாணவன் சதா உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு இல்லையா? கடவுள் எனக்கு நடத்திட்டு இருக்கிறாரு, ஆத்மாவுக்கு நடத்திட்டு இருக்கிறாரு, இந்த சிந்தனையிலே இருக்கிறது. ஆனால் அந்த போதை இருக்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு எப்போவுமே. சிலருடைய நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கும். யாரோட நடத்தை? நினைவில் இருக்கிறவங்களுடைய நடத்தை. பாபா நினைவிலே இருந்தாங்கன்னா அவங்க நடத்தை அவ்வளோ நல்லா தெய்வீகமாக ராயலாக இருக்கும். நாம் கடவுளுடைய குழந்தைகள். அதனால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்களை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா அபிமானியாக இருக்கிறது அவங்க தான் பாபா நினைவில் இருக்கிறாங்க. ஸோ பாபா நினைவில் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்களுக்குத்தான் அந்த அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகும். யார் நினைவிலேயே இல்லையோ அவங்க பாபாவுடைய இதயத்தில் உட்காரவே முடியாது. பாபாவுடைய இதயத்தில் உட்காராதவங்களால் பிரம்மா பாபாவுடைய இதயத்திலும் உட்கார முடியாது இல்லை? சிவபாபா இதயத்தில் உட்காரலன்னா தாதா பிரம்ம பாபாவுடைய இதயத்திலையும் உட்கார முடியாது. ஸோ சிவபாபா இதயத்தில் உட்காந்தா கண்டிப்பாக பிரம்மா பாபா இதயத்துலேயும் உட்காந்துருப்பார். அப்படின்னு அர்த்தம், சிவபாபா சொல்கிறத கேட்குறவங்களைத்தான் சிவபாபாவுக்கு மட்டும் இல்லை பிரம்மா பாபாவுக்கும் பிடிக்கும். ஸோ இங்கே மெயினாக கேட்குறது என்னது? பாபா நினைவிலேயே இருக்கிறது தான். நினைவில் இருந்தால் பாபா சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. மெயினாக அவர் சொல்கிறதே நினைவில் இருக்கிறது தான். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பாவுக்கு தெரியும். எப்படி இருக்கிறீங்க, நினைவில் இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்பாவுக்கு உங்களுக்கே தெரியும் தானே. நாம் பாபா நினைவில் இருக்கிறோமா, எவ்வளோ சேவை செய்கிறோமான்னு நமக்கே தெரியும் தானே. ஸோ குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுல அளவற்ற ஆர்வம் இருக்கணும். சிலருக்கு சேவை செய்கிறதுல ஆர்வம் இருக்குது, சென்டர் திறக்கிறதுல ஆர்வம் இருக்குது. சிலருக்கு படங்களை உருவாக்குறதுல ஆர்வம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தைங்க பாபாவுடைய நினைவில் இருந்து சேவை செய்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஞானி ஆத்மாக்களைத்தான் நான் நேசிக்கிறேன். என் நினைவில் இருந்து சேவை செய்கிறதுல ஆர்வம் கொண்டு இருக்கணும் எப்போவுமே.
ஆனால் சிலர் எந்த சேவையுமே பண்ணுறது கிடையாது. பாபா சொல்கிறதையே அவங்க கேட்குறதே கிடையாதுன்ற இல்லையா? பாபா முரளி கேட்டுட்டு சேவை செய்யாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்ட கணக்கே கிடையாது. ஸோ யார் எங்கே சேவை செய்யணும் அப்படின்ட்டு பாபாவுக்கு தெரியும். ஆனால் தேக உணர்வு இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய மன வழிப்படி நடக்கிறாங்க. சேவை செய்யாமல் அவங்களே ஒரு கணக்கு எழுதுகிற மாதிரி அவங்களே இன்றைக்கி பார்த்தா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு தனக்கு தானே திருப்திப்படுத்திக்கிறது. அப்போ தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறாங்க. அப்போ அவங்களால பாபா இதயத்தில் உட்கார முடியாது. அஞ்ஞான மார்க்கத்தில் ஒரு குழந்தையுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னா அது தகுதியற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தையால் அவங்க அப்பாவுடைய இதயத்தில் உட்கார முடியாது. நடத்தை மோசமாக இருக்கிறவங்கள எப்படி அப்பாவுக்கு பிடிக்கும்? காரணம் கெட்ட தொடர்பின் பிரபாவத்தினால அவங்க கெட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க நடத்தை மோசமாக இருக்குது. இங்கே கூட எந்த குழந்தை சேவை செய்தோ அந்த குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். சேவையே செய்யாத குழந்தை பாபா விரும்ப மாட்டார். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப தான் படிக்கிறீங்கன்னு பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் பாபா யாரை நேசிப்பார்? நல்ல சேவாதாரி குழந்தைங்களை தான் ரொம்ப அன்பாக வரவேற்பாங்க. எங்கள் சென்டருக்கு வந்து பேசுங்க, பட்டியில் கலந்துக்கோங்க, அஞ்ஞானிகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் வாங்க, ஜோதிலிங்க தரிசனம் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுதான் விதி இல்லையா? ஸோ எப்படி கூப்பிடுவாங்க? நீங்கள் நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, பாபா மேலே உங்களுக்கு அளவற்ற அன்பு இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ யார் பாபாவை நினைக்கிறதே இல்லையோ அவங்கள ஒன்றும் கடவுள் மீது அன்பு கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. நீங்கள் சிவபாபாவை நேசிப்பவர்களாக ஆகணுமே தவிர பிரம்மா பாபாவை நேசிப்பவராக ஆகிடக்கூடாது. அப்பா கிட்ட தான் அன்பு இருக்கணும், அண்ணன் கிட்ட கிடையாது. யார் பாபாவையே நேசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவர் நினைவிலேயே மூழ்கி இருப்பாங்க. அவர்களுடைய வார்த்தைகள் நடத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும்ன்று விவேகம் சொல்லுது. இது 1969க்கு முன்னாடி வந்த சாக்கார முரளி. ஸோ அதில் சொல்கிறாரு, நேரம் இருந்தால் கூட உங்கள் உடம்பை நீங்கள் நம்ப முடியாதே. இப்போ பார்க்குறோம்ல, பூரி தின்னு இறந்தான், இட்லி தின்னு இறந்தான், சாப்பாடு தின்னு இறந்தான். முதல்ல அசைவம் சாப்பிட்டு தான் இறந்துட்டு இருந்தாங்க, இப்போ சைவம் சாப்பிட்டாலும் இறக்குறாங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றவங்க பெரும்பாலும் இறக்குறாங்க, சிலர் வீட்டில் செஞ்சே இறக்குறாங்க. ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு இருக்கிற பையன் இறக்குறான், பாத்ரூம் போக வந்த பையன் இறந்து கிடக்கிறான். ஸோ நேரம் இருந்தாலும் குழந்தை உனக்கு நேரம் இருக்கா தெரியாதே, இந்த உடம்புல நீ எவ்வளோ நேரம் இருப்ப தெரியாதே. இப்போல்லாம் திரும்புகிற பக்கமெல்லாம் ஆக்சிடெண்ட். ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடக்காமல் இருக்குமான்றது டவுட்டு. அப்படி இருக்குது இல்லை, டக்குன்னு உயிர் போயிடுது. எப்போ 69க்கு முன்னாடி வந்த முரளியிலே சொல்கிறார். இப்போ பார்த்தா பாபா என்ன சொல்லுவார்? அது எப்பயாச்சும் தான் ஆக்சிடெண்ட். இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் ஆக்சிடெண்ட். ரோட்டில் நடந்து போனால் மட்டும் இல்லை, காற்றுல பறந்து போனாலும் ஏரோப்ளேன் வந்து இடிக்குது, இன்னொரு ஷிப்பை வந்து இடிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது.
ஸோ இது இல்லாமல் பிடி பீரியடுக்கு நின்றுட்டு இருக்கிற பொண்ணு பொத்துன்னு ஊந்து மயக்கடிச்சு இறந்து போயிடுது. ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்கிறவங்க இறக்குறாங்க. இப்போ எப்போ விபத்து எப்போ உயிர் போகுன்னே தெரியல. சில சமயம் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சிலருக்கு நோய்வாய்ப்பட்டுடுறாங்க, டக்குன்னு மரணம் வருது. அதனால தான் உங்கள் சுவாசத்தை நம்ப முடியாது. இயற்கை சீற்றங்கள் இப்போ பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்குதுன்றார். அப்போ பெருசாக இயற்கை சீற்றம் வந்திருக்காது, அதுக்கே சொல்கிறார் இப்போ எப்படி வந்துட்டு இருக்குது, திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்குது. ஸோ குறிப்பாக காலம் தவறி மழை பொழியும் போது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்திடுது இல்லையா. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெஞ்சு சில இடங்கள் அறுவடை பண்ணலனாலே அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்போ ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுது. அப்போ என்ன பண்ண முடியும்? எல்லாம் வெள்ளம் வரும்போது அப்படியே மூழ்கி இருக்கும்போது அப்பயே அறுவடை பண்ண முடியும்? ஸோ இந்த உலகம்தான் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய துக்கம் இருக்கும் பொழுது பாபா வரார். ஸோ ரத்த ஆறும் ஓடும். இந்தியா பாகிஸ்தானை பிரியும்போது வந்த ரத்த ஆறு வெறும் ட்ரெய்லர் தான்றார். கடைசியில் பயங்கரமாக ரத்த ஆறு ஓடுன்றார். ஸோ நீங்கள் முயற்சி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கோங்க. இல்லை 21 பிறவிக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா நினைவுலையும் சேவையிலையும் நிரந்தரமாக இருக்கணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களே நன்மை செய்யணுன்ற கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க முகத்தில் அந்த கவலையே இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படி இருக்கிறாங்க. ஸோ பாபா இங்கே முரளி நடத்திட்டு இருந்தால் கூட சேவாதாரி குழந்தைங்களின் பக்கம் அவருடைய புத்தி போகுது. இப்போ நீங்கள் எக்ஸிபிஷனுக்கு சங்கராச்சாரியரை வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலே அந்த மாதிரி மனிதர்கள் டக்குன்னு போயிட மாட்டாங்க எங்கேயும். ஏன்னா அவ்வளோ அகங்காரத்தோடு வசிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஸோ எந்தளவுக்கு அவங்களுக்கு அகங்காரம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வரலட்சுமி சிஸ்டரே வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சாங்க, அனைத்து மத மாநாடு. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டார், ஒரு சங்கராச்சாரியர் மாதிரி ஒரு மத தலைவர். பார்த்தா மேடையில் யாருமே இல்லை. வந்து உட்காந்துருவாரா யாரும் இல்லாத மேடையில்? எவ்வளோ அகங்காரம் இருக்கும் அவருக்கு. உடனே ஃபோனில் கால் பண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறார். இப்போ எவ்வளோ அகங்காரம் இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாபா கூட்டத்தையும் அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் திருப்தி அடைஞ்சிருப்பார். பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாட்டு கிட்ட போட்டு கூட்டத்தை கூட்டினா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஸோ மற்ற எல்லாரை விட அவருடைய சிம்மாசனம் உயரமாக இருக்கிற மாதிரி சேரில் உட்கார வைங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன்ற உணர்வு இருக்கும். ஸோ அப்போ அவங்க கூட உட்கார்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அவங்கக்கிட்ட பணிவு இருந்தால் அவங்க தங்க சிம்மாசனம் வெள்ளி சிம்மாசனத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ பாபா எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கிறார். யாருக்குமே அவரை தெரியல. குழந்தைகளில் கூட ரொம்ப கம்மியானவர்கள் மட்டுமே அவரை அடையாளம் கண்டுக்கிறோம். ஸோ பாபா ரொம்ப ரொம்ப நிராகங்காரி. அவரை பேச நான் கடவுள் பேசுகிறேன், நானே கர்த்தர் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அந்த மாதிரிலாம் பாபா பேசுகிறது கிடையாது.
ஸோ நாஸ்திகனாக இருக்கும்போது பைபிள் படிக்கும்போதே எனக்கு தெரியுது கடவுள் இப்படி பேச மாட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா பாபாவுக்கு அகங்காரமே கொஞ்சம் கூட கிடையாது. முற்றிலும் நிரகங்காரியாக பாபா இருக்கிறார். ஸோ இது பிதா மற்றும் குழந்தைகளுக்கு இடையிலான பந்தம். எப்படி லௌகீக தந்தை தன்னுடைய குழந்தையோடு வசிக்கிறாரு, குழந்தையோடு சாப்பிட்றாரு, சாப்பாடு ஊட்டவும் செய்கிறாரு இல்லையா? அதே மாதிரி இது எல்லையற்ற தந்தை. சன்னியாசிகளுக்கு பாபாவுடைய அன்பு கிடைக்கிறது கிடையாது இல்லையா? அப்பாவுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்த அன்பை ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் அடையிறீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா உங்களை அழகாக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறார். ஆனால் நாடகத்தின்படி எல்லோரும் அழகாக ஆகிடுறது கிடையாது. பாபா என்னதான் முயற்சி பண்ணி உங்களை அழகாக்கணும்னு நினைத்தாலும் நாடகம் எல்லோரையும் அழகாக விடுறது கிடையாது, குணத்தை மாற்றிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு விகாரியாக மாறிடுறாங்க. ஸோ அப்போ பாபா சொல்லுவார், இந்த குழந்தையுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை, யார் என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய பேர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. கடவுள் தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் அவருடைய கட்டளை மீறுறாங்க அப்படின்னா பாபா என்ன பண்ண முடியும்? அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக நிறைய பேர் நடந்துக்கிறாங்க, அவருடைய கட்டளைகளை அவமதிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க என்னவா ஆவாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா, அவரோட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. தேவதைகளுடைய சிலைகளை பாருங்கள், தேவதைகளில் உயர்ந்தவர்கள் லக்ஷ்மி நாராயணன். ஆனால் மனிதர்களுக்கு அவர்களை அப்படி உயர்ந்தவர்களாக மாற்றினது யாருன்னு தெரியாது. பாபா இது எல்லாத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறார். படைப்பவரை பற்றி, படைப்பை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். ஸோ உங்களுடைய சாந்தி தாமத்தையும் உங்களுடைய சுகதாமத்தையும் தான் நீங்கள் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் தான் பாபாவுக்கு நினைவுக்கு வரும். ஸோ ஏன்னா பாபா கொடுக்குற கட்டளையை ஃபாலோ பண்ணுற, மதித்து நடக்கிற, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைங்களின் பக்கம்தான் எல்லாருடைய மனசும் ஈர்க்கப்படும். ஸோ எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவை தான் வரார். ஸோ அது மட்டும் இல்லை, எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவை தான் வராரு. ஸோ அவருடைய வார்த்தையை கேட்குறதன் மூலமாக தான் 5000 வருடத்திற்கு தேவையான ஆஸ்தியை நம்ம நிரப்பிக்கிறோம். அப்படி தெரிந்தும் அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? மற்றபடி ஜென்ம ஜென்மமாக லௌகீக தந்தை உங்களுக்கு கிடைக்க தான் போகிறாங்க. சொர்க்கத்திலேயே லௌகீக தந்தை உண்டு. ஆனால் அந்த சொர்க்கத்தில் இந்த தந்தை கிடையாது, கடவுள் கிடையாது. இல்லை, எவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ இப்போ லௌகீக தந்தை பேச்சை கேட்டுட்டு பரலௌகீக தந்தை விட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அறியாமை. ஸோ இந்த நேரம் பரலௌகீக தந்தை கொடுக்குற இந்த படிப்பு மூலமாக தான் அங்கே உங்களுடைய பதவி கிடைக்கிது. அந்த அப்பா அம்மாவும் அப்படி தான் கிடைக்கிறாங்க. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் புது உலகத்திற்கான தந்தையோடு படிக்கிறீங்க, அந்த தந்தை கூட படிச்சிட்ருக்கிறீங்க புது உலகத்துக்கு போகிறதுக்காக. ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புது உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தானே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. உதாரணத்திற்கு பாபா குழந்தைங்களோட விளையாடும்பொழுது யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு அந்த இடத்துல ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார் பிரம்ம பாபா.
எல்லையற்ற தந்தையை உங்களுக்கு தெரியுமா? பாபா பழைய உலகத்தை புதியதாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ பாரதவாசிகளுக்குத்தான் இதை புரிய வைக்கணும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ நரகம்தான் இருக்குது. உலகம் முழுவதும் நரகம்தான் இருக்குது. ஸோ இந்த நரகத்தை சொர்க்கமாக பாபாவால் தான் மாற்ற முடியும். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பாபா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லுங்கள். இது அதே மகாபாரத யுத்தம், கீதையில் சொல்லப்பட்ட அந்த மகாபாரத யுத்தம் இது. அந்த கீதையின் பகவானே ஞானத்தை பேசினார். எதுக்காக பேசினார்? மனிதனை தேவதையாக்கிறதுக்கான ஞானம் அது. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம், உங்கள் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செஞ்சிட்டே இருங்க. என்னை நினைவு செய்வதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சொர்க்கத்தில் நாராயணன் பதவி, அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது துக்கதாமம். அதனால் இதை எதுக்கு நான் நினைக்கணும் இல்லையா? பாபாவையும் அவர் கொடுக்குற ஆஸ்தியையும் தானே நினைக்கணும். இந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியில் இருந்தாலே அளவற்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவோட சாந்தி தாமத்துக்கு போக போகிறோம். அவர் கூடவே போக போகிறோம். ஸோ அங்கேருந்து நாம் தான் முதலாக கீழே வரும். சுகதாமத்துக்கு சுகத்தின் பாகத்தை நடிக்கிறோம் சொர்க்கத்தில். ஸோ யாராவது காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்னவா ஆக போகிறோம்னு புரிஞ்சுக்குவாங்க. நான் பேரிஸ்டர் ஆக போகிறேன், போலீஸ் எஸ்ஐ ஆக போகிறேன், இவ்வளோ காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த சந்தோஷம் இருக்குது. நாம் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஆஸ்தியை அடையிறோம். பிறகு சொர்க்கத்தில் நம்முடைய சொந்த அரண்மனையை கட்டுவோம். ஸோ உங்களுடைய புத்தி இதை நாள் முழுவதும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன சந்தோஷம்? எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறேன், சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகிறேன், என்னுடைய சொந்த அரண்மனையை சொர்க்கத்தில் கட்டுவேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. ஸோ நாள் முழுவதும் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த சந்தோஷம் வரும். இல்லை இதை சிந்தனை பண்ணலைன்னா சந்தோஷம் வராது. நாராயணனாகவே ஆகிறதுனாலும் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த சந்தோஷம் இருக்கணும்னா அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியும் இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாக. இப்போ பிரம்மா பாபா இதே சிந்தனையில் இருக்கிறனால தான் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு அந்த போதையாக பேச ஆரம்பிக்கிறார். விளையாட்டில் முழு கவனம் கொடுத்துட்டு இருந்தால் டக்குன்னு அந்த போதை வராது. ஸோ இந்த ஞான செல்வத்தை உடைய குழந்தைங்களுடைய கடமை அதை தானம் செய்கிறது தான். ஸோ ஒருத்தர்கிட்ட செல்வம் இருந்து அதை யாருக்குமே கொடுக்கலன்னா அவரை கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட செல்வம் இருந்தும் இல்லாதது மாதிரி தான். செல்வம் யார்கிட்டையாவது இருந்தால் கண்டிப்பாக அதை தானம் பண்ணணும். நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் நிரந்தரமாக பாபாவுடைய இதயத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க. ஸோ யாராவது பாபா கையை விட்டுடுவாங்களா அப்படிங்கிற கவலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில சூழ்நிலைகளும் வருது. கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுமோ அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையினால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால. தேக அகங்காரம் நிறைய இருக்குது. எந்த நேரத்துலையும் பாபா கையை விடுற மாதிரி இருக்கிறாங்க.
அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போய் வாழற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை சென்டரில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுது. ஸோ அது மாதிரி அது நிறைய பேருக்கு நடக்கும். சிலர் நல்ல முரளி எடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்குதுன்னா பாபாவே அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாலும், கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்தா போதும், உடனே பாபா விட்டு போயிடுறாங்க, தொடர மாட்டுறாங்க. ஸோ அவ்வளோ தேக உணர்வு. இன்னொரு பக்கம் பாட்டு இருக்குது, நீ என்னை அடித்தாலும் வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. இங்கே பாபாவே யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. அவர் சரியாகவே சொன்னாலும் கோபம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க. ஸோ பாபா என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் மற்றவர்களோ உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தேக உணர்வு இந்த மாயையினால். ஸோ சில குழந்தைங்க பாபாவுடைய முரளியை கூட தினமும் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி மற்ற இன்னொரு குழுவும் இருக்குது, அவங்களால முரளி கேட்காமல் இருக்க முடியாது. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ பாபா குழந்தைங்களே எப்படிலாம் இருக்காங்க, ஒரு சிலர் முரளியே கேட்குறதில்ல, ஒரு சிலர் முரளி கேட்காமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ அவ்வளோ அன்பு முரளி மேலே. ஸோ ஒருத்தர் முரளி படிக்கலைனாலே அது அவருடைய அகங்காரத்தை குறிக்குது. அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அவருடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்துது. ஆனால் உண்மையிலே அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றது தான் உண்மை. இல்லைன்னா முரளியை மிஸ் பண்ணுவாரா? இப்போ மாயை பற்றி அவருக்கு தெரியல. மாயையை வெல்வதற்கு முரளி எவ்வளவு முக்கியன்றது அந்த அனுபவம் அவருக்கு இல்லை. ஸோ எங்கேயாவது ஒரு நல்ல சேவை செஞ்சாங்க, அல்லது சங்கராச்சாரியர் கண்காட்சிக்கு வந்தார் அப்படின்னா இந்த செய்தியெல்லாம் எல்லோருக்கும் நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்போ தான் எல்லோருக்குமே எப்படி சேவை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை கற்றுக்குவாங்க. ஸோ சேவை செய்கிறதுக்கான இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களைத்தான் பாபா சேவாதாரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சேவை செய்கிறதுல மட்டும் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. இங்கே நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லோருக்கும் இந்த ஞானம் கொடுக்கணும், எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற கவலை பாபாவுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளும் முன்னேறணும் அப்படிங்கிற கவலை இருக்குது. ஸோ பாபா முரளியில் தினம் தினம் புரிய வைக்கிறார், ஆன்மீக சேவை தான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். இல்லை விதவிதமாக எப்படி புரிய வைக்கிறது, புரிய வச்சே ஆகணும், இதெல்லாம் தினம் தினம் பாபா சொல்கிறார். ஸோ முரளியை கேட்க போகிறீங்க, மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீங்க, அந்த ஆர்வம் இருக்கணும். ஸோ ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போங்க, தினமும் அவங்கள கேளுங்க, லக்ஷ்மி நாராயணன் எப்படி இப்படி ஆனாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் எங்கே போனாங்க தெரியுமா, அந்த ராஜ்ய பாக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா. சூப்பர் இல்லையா? 3 கேள்வியில் முடிச்சிட்டார் ஞானத்தை. எப்படி அடைஞ்சாங்க, எங்கே போனாங்க, எங்கேயும் போகல, அது நாம தான். எப்படி அடைஞ்சாங்க? பாபா கிட்ட ஞானத்தை எடுப்பதன் மூலம். அதுவும் இப்போ தான் நடக்குது. ஸோ கோயில் வாசலில் போய் உட்காந்துக்கோங்க. யார் வந்தாலும் லக்ஷ்மி நாராயணன் யார், எப்போ பாரதத்தை ஆட்சி செஞ்சாங்கன்னு கேளுங்க.
ஸோ இதோட நினைவாக தான் ஹனுமார் செருப்பு போடுற இடத்துல போய் உட்காந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதற்கான மகத்துவமும் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்க கோயில் வாசலில் தவம் கிடக்கிறாங்கன்ட்டு ஞானத்தை கொடுப்பதற்கு, சேவை செய்கிறதுக்கு. ஸோ அது கருணையின் உணர்வுனால் அங்கே போய் அப்படி சேவை செய்கிறாங்க இல்லையா? இப்போ கும்பமேளாலையும் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். பாபா சேவை செய்கிறதுக்கு நிறைய வழிகளை கொடுக்குறார். ஆனாலும் அதை யாரோ ஒருத்தர் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ சேவை செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய சேவையும் இருக்குது. நீங்கள் ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டும் கைத்தடியாக ஆகணும். அதாவது இந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ யார் சேவையே செய்கிறது இல்லையோ, ரொம்ப தூய்மை இல்லாத விஷயத்தை அவங்க புத்தியில் போட்டிருக்கிறாங்களோ, அவங்களால ஞானத்தை தாரணை பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா சேவை செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஞான ரத்தினங்களை தானம் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். ஒரு பணக்காரர் வரார் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறோம், இதோடைய அர்த்தத்தையும் புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாபா இந்த பேட்ஜ் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறார். ஆனால் அந்த அளவிற்கு யாருமே மரியாதை வைக்க மாட்டீங்க பேட்ஜ் மேலே. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஞானம் இதில் நிரம்பி இருக்குது. ஆனால் ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பாபா தான் என்ன பண்ண முடியும்? ஸோ பாபாவை விட்டுட்டு இந்த படிப்பையும் விட்டுட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது தற்கொலை, மிகப்பெரிய தற்கொலைன்றார். உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. ஏன்னா பாபாவுடையவர் ஆன பிறகு அவருக்கு டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய பாவம் எதுவும் கிடையாதுன்றார். ஸோ இவர்களை மாதிரி மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுன்றார். மகாபாவிகள், துரதிர்ஷ்டசாலிகள் எல்லாமே யார்? பாபாவை விட்டுட்டு போகிறவங்க, பாபாவை நிராகரிக்கிறவங்க. ஸோ குழந்தைங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். நாம் இப்போ உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக போகிறோம் அப்படின்னு உங்களுடைய புத்தியில் இருக்குது. சாதாரண விஷயமா உலகத்துக்கே எஜமானன் ஸ்ரீ நாராயணன் ஆகிறது. ஸோ இந்த நினைவு எப்போவுமே இருந்தால்தான் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். நீங்கள் பாபாவை நினைக்கல அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எரியாது. பாபாவை நினைக்கணும், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறன்றதை நினைக்கணும். அந்த போதையில் நம்ம அசுர குணங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் பாபாவே உங்களை தத்தெடுத்திருக்கிறாருன்னா உங்களுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு அதிகமாகணும் இல்லையா? உங்களுடைய பாவத்தை அழிப்பதற்காகவே தத்தெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சந்தோஷத்தை உங்களை அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு மாயா எவ்வளவு தடை போட முடியுமோ தடை போட்டுக்கிட்டே இருக்கும். பிரச்சனையை கொடுக்கும், மாயா கவர்ச்சியை கொடுக்கும். இதுலேயே மூழ்கி நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறன்ற போதையை விட இங்கே இருக்கிறது என்னமோ பெரிய போதை மாதிரி உங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் திருப்பி விட்டுரும். அப்போ இதில் பலகீனமானவர்கள்லாம் என்ன ஆகிடுவாங்க? விழுந்துடுவாங்க. மாயா ஃபோனு ஊதி தள்ளிடுவா. ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்கள் என்ன பதவி அடைய முடியும்? ஸோ பாபாவுடைய கட்டளைகளில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இருந்தால் பதவியும் ரொம்ப கீழான பதவி தான் கிடைக்கும். யார் பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இல்லையா? ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணால் அந்தளவுக்கு உயர்ந்த பதவி. எல்லையற்ற ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஒரு பைசா செலவில்லாமல் இந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கோ
ராஜா ஆகிறதுக்கோ ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. சில குமாரிகள் படித்தவர்களாக வராங்க, சில குமாரிகள் வராங்க, இந்த ஞானத்தை படிக்கிறாங்க, தனக்கு சமமாக நிறைய பேர் ஆக்குறாங்க. ஒன்றும் ஃபீஸ் கட்டி படிக்கலை, காசு வாங்கி சொல்லி கொடுக்கறதும் கிடையாது. பாபா சொல்கிறாரு, நான் சொர்க்க ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நான் அந்த சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. சிவபாபாவோ வள்ளல், அவருக்கு நீங்கள் எந்த பரிசு கொடுக்க முடியும் இல்லையா? சொர்க்கத்தை அடையிறதுக்கான அனைத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் அவர் வர்றது கிடையாது. நான் வராத சொர்க்கத்துக்கு எவன் போனால் எனக்கு என்ன, போகாட்டி எனக்கு என்னன்ட்டு பாபா நினைக்கல. ஆனால் இந்த கலியுக அப்பா அம்மா கூட நினைப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். நீ என்ன பெருசாக சம்பாதிச்சு எனக்கு அதை சம்பாதிச்சு கொடுக்க போகிற போடா அப்படின்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ தனக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் அவங்களே கவலைப்படுறாங்க. ஆனால் அப்படி பாபாவுக்கு நம்ம எந்த உதவியுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவர் வள்ளல், அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்துட முடியும்? பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் சிவபாபாட்ட கொடுத்தார். அவரை தன்னுடைய வாரிசாகவே ஏற்றுக்கிட்டார் இல்லையா? வாரிசு குழந்தைக்காகத்தான் அப்பா அம்மா வாழ்வாங்க. அந்த மாதிரி சிவபாபா தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு அனைத்தையும் அவருக்கு கொடுத்தார். அதுக்கு பிரதிபலனாக அவர் அடையிற ராஜ்யத்தை பார்த்தீங்களா? முதல் உதாரணம், ஃபஸ்ட் கிளாஸான உதாரணம் பிரம்ம பாபா. ஸோ ஒரு பைசா செலவில்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலும் சொர்க்கத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். நல்லது, அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதாவது ஞானத்தை கொடுக்கணும். அப்போ தான் பாபாவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கும். உங்களுடைய வார்த்தை நடத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப இனிமையாக ராயலாக இருக்கணும். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தையாகவும் நீங்கள் இருக்கணும் இல்லையா? ஏன்னா வார்த்தை இனிமையாகவும் ராயலாகவும் இருக்கும்போது தான் சேவையும் பண்ண முடியும். சேவை செய்யும்போது எந்த விதமான அகங்காரமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ பாபாவை டைவர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய மகா பாவி ஆகாதீங்க. பாபாவையும் இந்த படிப்பையும் டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, விட்டுடக்கூடாது. இங்கே முக்கியமான விஷயமே ஆன்மீக சேவை தான். ஸோ இந்த சேவை செய்கிறதுல கொஞ்சம் கூட களைப்பு வரக்கூடாது. இந்த ஞான ரத்தினங்களை தானம் பண்ணுறதுல கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வரதானம் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சுய தேசம் சொர்க்கம், சுயரூபம் ஆத்மா, இது ரெண்டையும் சதா ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே அன்பானவராக, எப்போவுமே விலகி இருப்பவராக ஆகுங்கள் இல்லையா? சுயதேசத்தை சொர்க்கத்தை நினைத்தாலே அன்பு தான் இருக்கும். உங்களுடைய சுயஸ்வரூபம் ஆத்மா நினைத்தால் பிற தேகத்திலிருந்து மட்டுமில்லை உங்கள் தேகத்திலிருந்தும் விடுபடுவீங்க. அதுக்கு விளக்கம், நிராகார உலகத்தின் மற்றும் உங்களுடைய நிராகார ஸ்வரூபத்தின் நினைவு இருந்துச்சுன்னா அது உங்களை நிரந்தரமாக விடுபட்டும் மிக பிரியமானவராகவும் ஆக்கும். இல்லை, அன்பாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் விடுபட்டும் இருப்பீங்க. ஏன்னா நிராகார உலகத்தை சார்ந்தவன்னும் போதே இங்கேருந்து விடுபட்டுடுவீங்க. கரெக்டாக தானே? இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது.
என்னுடைய வீடு அங்கே. அதே மாதிரி நிராகார ரூபம் ஆத்மான்ற உணர்வு இருந்தால் எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது, அந்த கடவுளுடைய குழந்தைன்னு பார்க்கும் பொழுது தானாகவே ஆத்மா மேலே அன்பு இருக்கும், உடம்பு மேலே கிடையாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் நம்முடைய லட்சியம். இங்கே அவங்களோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் ஆன்மீக அன்பு இருக்கும், விடுபட்ட அன்பாகவும் இருக்கும். நீங்கள் நிராகார உலகத்தில் வசிப்பவர்கள் சேவை செய்கிறதுக்காக இங்கே அவதரிச்சிருக்கிறீங்க. இல்லை மேலிருந்து பரிசுத்தாவி வந்தது, ஜிப்ரேல் வந்தார், இப்படி தான் எல்லா மதத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி மேலிருந்து வந்திருக்கிறவன் நான் தான். சேவை செய்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த அழியக்கூடிய உலகத்தை சார்ந்தவர்களே கிடையாது, அவதாரங்கள் தான் நீங்கள். இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், ஈஸியாக எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போயிடலாம். யார் தன்னை அவதாரம்னு புரிஞ்சிக்கலையோ, ஒரு இளரவாசின்னு புரிஞ்சிக்கிறாங்களோ, அவங்களுடைய வண்டி சேத்துல சிக்கிக்குது. ஏன்னா இளரவாசி கிரகஸ்தன் அப்படின்னா சுமை நிரம்பியவன் அர்த்தம். ஆனால் அவதாரம் முற்றிலும் லேசாக இருக்கும். ஏன்? மேலேருந்து வந்திருக்கிறேன், காரியம் செஞ்ச உடனே பறந்துட போகிறேன். அப்போ இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இவங்க என்னுடையவர்களே கிடையாது. ஆத்மாவை மட்டும் ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். உங்களை அவதாரமாக புரிஞ்சிக்கிறதன் மூலமாக உங்களுடைய சுய தேசத்தையும் சுயஸ்வரூபத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. அவதாரம்னாலே இங்கே இருக்கிறவங்க கிடையாதுன்னு அர்த்தம், மேலேருந்து வந்திருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போ தானாகவே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போயிடுவீங்க. எல்லாருக்கும் பொதுவானவன் நான், அந்த போதை இருக்கும். ஸ்லோகன்: பிராமணன் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் சரியாகவும் தூய்மையாகவும் சுத்தமாக செஞ்சு முடிப்பவன் அர்த்தம். சுத்தம்னா அதில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அந்த சுயநலமற்ற காரியம் அப்படி செய்கிறவன். சுயநலமற்ற காரியம் அது நான் செய்கிற உணர்வே இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இறைவன் நினைவிலேயே செய்யணும். அப்படி செய்கிறவங்க தான் உண்மையான பிராமணன். அவ்யக்த பயிற்சி: சத்தியம் மற்றும் நல்லொழுக்கத்தின் கலாச்சாரத்தை தாரணை செய்யுங்கள். யார் பணிவானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் புது உலகத்தை கட்டி எழுப்பும் பணியை செய்ய முடியும். பணிவு தான் இங்கே முக்கியம். சொர்க்கத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் பணிவு தான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பணிவாக இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சுபபாவனை, சுப விருப்பத்தின் விதையே. எப்படி சுபபாவனை வரும்? நான் ஒரு கருவி. உயிரோட்டமாக கடவுளை பாருங்கள். ஒரு மனுஷன் உயிரோட்டமாக இருக்கிறாருன்னா, ஒரு மினிஸ்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நலப்பணி திட்டம் செய்கிறார். நீங்கள் மினிஸ்டருடைய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட் பிஏ. இப்போ அவர் ஒரு பொருளோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்குறார். அதை வாங்கிறதுக்கு வரவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விரோதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே முறைப்பீங்களா? ஏன்னா இங்கே அவர் மினிஸ்டருடைய பேரை வெளிப்படுத்துறதுக்காக அவர் நின்றுட்டுருக்குறீங்க.
இப்படி சிரித்த முகத்தோடு கொடுப்பீங்க இல்லையா? அப்போ இங்கே எல்லைக்குட்பட்ட பதவியிலே இப்படின்னா கடவுளுக்கு கருவியாக இருக்கிறேன். அப்போ தானாக அங்கே பணிவு வந்துடும். பிடித்தவன் பிடிக்காதவன்றதெல்லாம் இருக்காது. இங்கே என்ன கொடுக்க சொல்கிறார் நம்ம மூலமாக? சுப பாவனை கொடுங்க, சுப விருப்பம் வையுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பணிவும் நான் வெறும் கருவின்ற உணர்வு இல்லாமல் சுபபாவனை வராதுன்றார். உலகத்துக்கே வேலைக்காரன் நான்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் கருவி தான், பண்ணுறது அவரு தான். ஸோ அப்போ உலகத்துக்கே இந்த ஞானத்தை கொடுத்து அழிச்சிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய பணியை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்போது தானாகவே எல்லோரும் மீதும் சுபபாவனை வரும். எந்த விதமான எல்லைக்குட்பட்ட மரியாதையை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக பணிவானவராக ஆகிடுங்க. நான் செய்கிறதுல புகழறதுக்கு எதுவுமே இல்லையே, கடவுள் கொடுக்கறத செய்கிறான், அவ்வளோதான். பணிவாயிடுங்க. அப்போ எல்லைக்குட்பட்ட மரியாதையை எதிர்பார்க்க மாட்டீங்களே. இப்போ சமீபமாக ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேசிக்கும் பொழுது நீ எனக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை எல்லைக்குட்பட்ட நன்றியை மரியாதையை எதிர்பார்க்கறது. அதை ஏன் எதிர்பார்க்குறீங்க? பணிவாக இருங்க. கடவுளுடைய கருவி, நீங்கள் பண்ணவே இல்லை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அகங்காரம்? ஸோ இந்த நல்ல ஒழுக்கம்ன்ற புது சமஸ்காரத்தை உங்களுக்குள்ள தாரணை பண்ணுங்க. சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கோபம் எரிச்சல்லம் வந்தால் என்னோட பாபான இதயத்திலிருந்து சொல்லுங்கள், அதிகப்படியான உதவி உங்களுக்கு கிடைக்கும், பணிவுடையவராக ஆக்கிடும். பாபா என்னோட பாபான்னு சொல்லுங்கன்ற எவ்வளோ ஈஸியான வழி சொல்லியிருக்கார் பாருங்க. என்னோட பாபான்னு சொன்னாலே எல்லாம் பறந்து போயிடும்ன்றார். என்னோட பாபா இப்போ அவர் எப்படி இருக்கணும், அப்படி இல்லை என் குணம் இருக்கணும். எனக்குள்ளே ஏன் பாபா கோபம் வருது? அன்பே உருவானவருடைய குழந்தையாச்சு நான் அப்படின்னு அந்த யுக்தி என்னோட பாபான்னு சொல்கிறதுலே வந்துடும்ன்றார் அந்த ஞாபகம். ஸோ அதனால் பாபாவுடைய வழி எதுவோ அந்த சத்திய வழி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், அனைத்திலும் வெளிப்படணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. கிஷியாக இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.